வணக்கம் நண்பர்களே. அண்மை செய்திகளில் இஸ்ரேல் பாலஸ்தீனத்து பிரச்சனையில் என்ன முன்னேற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்றத தான் பார்த்துட்ருக்குறோம். இப்போ ரீசெண்டாக வந்த முன்னேற்றங்கள் என்னன்றதை பார்ப்போம். அதில் 2 செய்திகள் இருக்குது. அந்த செய்திகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, துபாயும் சவுதி அரேபியாவும் இஸ்ரேலுக்கு உதவி செய்வதன் மூலமாக இஸ்லாமிய மக்களை ஏமாற்றுகிறார்கள். அதுதான் பார்க்கணும் இன்றைக்கி. அப்புறம் நண்பர்களே, வழக்கமாக உள்ள கோரிக்கை தான், புத்தகங்கள் வாங்கி உங்கள் ஆதரவை தாருங்கள். புத்தகங்கள் விற்பனையின் மூலமாக வரும் பணத்தை கொண்டு தான் நம்ம இந்த சேனலை நடத்துகிறோன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்புறம் பார்த்திங்கன்னா, பண்டைய உலகின் வரலாறு அப்படின்னு ஒரு 2 மணி நேர ஆவணப்படம் இருக்குது. அதையும் பார்த்து உங்கள் ஆதரவை தாருங்கள். 3வது கோரிக்கைன்னு இல்லை, விருப்பம் இருக்கிற நண்பர்கள் என்னோட டெலகிராம் குரூப்பில் சேர்ந்து நேரடியாக என்னோடு உரையாடலாம். தினமும் மாலையில் நான் பதிலளிப்பேன். இப்போ கொஞ்ச நாளாக ஒன்றும் பதில் போட முடியல, கொஞ்சம் ட்ராவலிங்கில் இருக்கிறதுனால. பட்டு தொடர்ந்து டெய்லி பதில் சொல்லப்படும். உங்களுடைய கேள்விகளை நேரடியாக அங்கே கேட்கலாம். அடுத்தால வேறு சேனல்கள் நடத்தும் நண்பர்கள் யாராவது இந்த காணொளியை பார்க்கும்போது நான் உங்கள் சேனலில் பேசினா நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு தோழர் அமுதாவை காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறம் எனக்கு இதெல்லாம் எதுவுமே முடியாது சார் அப்படின்னீங்கனாலும் பரவாயில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கூட அதுவே ஒரு பெரும் ஆதரவு தான். லைக் போட்டிங்கனாலும் ஆதரவு தான், கமெண்ட் போட்டிங்கனாலும் ஆதரவு தான். இந்த வீடியோவை வாட்ஸ்அப் மற்றும் வேறு சமூக தளங்களில் பகிர்ந்தாலும் அதுவும் ஒரு வகையான ஆதரவு தான். மொத்தத்தில் உங்களது ஆதரவை ஏதாவது ஒரு வகையில் எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே நமக்கு தெரியும், ஏமன் நாட்டை சேர்ந்த ஹவுதி போராளி குழு கடல் வழியாக இஸ்ரேலுக்கு எந்த கப்பல் வந்தாலும் அனுமதிப்பதில்லை அப்படின்றதில் கராராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. முதல்ல ஒரு கப்பலை ஹைஜாக் பண்ணாங்க. அப்புறம் நம்ம இந்திய பெருங்கடல் பகுதியில் இன்னொரு கப்பலை தகர்த்தார்கள். அப்புறமாக 3வதாக பார்த்தோம்னா ஒரு ஆயில் டேங்கர், அது இஸ்ரேலை சேர்ந்த டேங்கர்னு அவங்க நாட்டு கம்பெனியே அறிவிச்சிட்டாங்க, ஆமாம் இது எங்கள் நாட்டு கப்பல் தான் அப்படின்னு. இப்போ அந்த கப்பல் எங்கே இருக்குன்னே தெரியலன்ற மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்குது. அதை தொடர்ந்து நார்வேலேருந்து வந்த ஒரு கப்பல் அந்த மாதிரி உணவுப் பொருட்கள் போன்ற பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. அவர்கள் எத்தனை முறை சொல்லியும் கேட்கலன்னொன்னே அந்த கப்பலையும் தாக்கி தகர்த்து விட்டார்கள். அப்புறம் முந்தா நாள் பார்த்திங்கன்னா, லைபீரியான்னு ஒரு நாட்டில் இருந்து இது மாதிரி ஏற்றுமதி பொருட்கள் கப்பலில் வந்திருக்கு. அந்த கப்பல் மீதும் ஹவுதி பிரிவினர் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. இத்தனை கப்பல்கள் தாக்கப்பட்டு விட்டது. இதையெல்லாம் தொடர்ந்து பார்த்திங்கன்னா மேர்ஸ் அப்படிம்பாங்க, மேர்ஸ் MEAESRK அப்படின்னு இருக்கும், மேர்ஸ்க் அப்படின்னு ஒரு கம்பெனி. அந்த கம்பெனி பார்த்திங்கன்னா உலகத்தில் மிகப்பெரிய அளவில் ஷிப்பிங் வேலைகளை செய்யக்கூடிய ஒரு நிறுவனம். உலகின் 2வது மிகப்பெரிய ஷிப்பிங் கம்பெனி அது. நீங்கள் அந்த கப்பலை அந்த பேரை நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த MERSK அப்படின்னு. எங்கே பார்த்துருப்பீங்கன்னா, ஏதாவது கண்டெய்னர் லாரி போகும்போது பார்த்திங்கன்னா அதில் ஒரு பெரிய வட்டம் போட்டு இந்த பேர் எழுதியிருக்கும். அது உலகம் முழுவதும் அவர்கள் ஷிப்மெண்ட்டு கொண்டு போகிற கம்பெனி. அவங்க அறிவிச்சிட்டாங்க, அதிகாரப்பூர்வமாகவே அறிவிச்சிட்டாங்க, நாங்கள் இனிமேல் கொஞ்ச நாளைக்கு இஸ்ரேலுக்கு எந்த பொருளையும் எடுத்து செல்வதாக இல்லை. அதாவது இஸ்ரேல் மீது கோவப்பட்டுலாம் இல்லை, அதை கொண்டு போனால் எங்களுக்கு நஷ்டமாகுது, நீ ஏன்டா அங்கே போகிறேன்னு கப்பலை பிடிச்சி வச்சுக்கிறாங்க, அதனால் நாங்கள் இனிமேல் அங்கே அனுப்புவதாக இல்லை அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. சரி, அதோடு தான் முடிஞ்சுதா அப்படின்னு பார்த்தோம்னா அதோடு முடியலை. முந்தா நாளே பார்த்திங்கன்னா வேறொரு அமெரிக்க கப்பல் வந்துருக்குது செங்கடல் பகுதிக்கு. வந்தப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஹெலிகாப்டர் அங்கேருந்து கிளம்பி ஏதோ வேவ் பார்க்குற வேலை மாதிரி ஏதோ ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஹெலிகாப்டர் பறக்க ஆரம்பிச்சிருக்கு. அதோட காணொலியை போடுறேன் பார்த்துக்குங்க. அது என்ன இருக்குது, இவங்க ஈராக்லேருந்து என்ன பண்ணிட்டாங்க, நேராக அவங்க கடல் படையை கொண்டாந்து அந்த ஃப்ளைட்டை கீழே இறக்கு அப்படின்ட்டாங்க. ஹெலிகாப்டரை உடனடியாக இறக்கு, ஹெலிகாப்டர் இதுக்கு மேலே ஒரு இன்ச்சு வெளியே பறந்ததுன்னா கூட சுட்டு தள்ளப்படும் அப்படின்னு சொல்லி மிரட்டி ஹெலிகாப்டரை இறக்கி கப்பலை திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ செங்கடல் பகுதி என்பது ஏமன் மற்றும் ஈரானின் முழு கட்டுப்பாட்டில் விட்டது. அதனால் வேறு யாரும் அங்கே போகிறதுக்கு இப்போ தயாராக இல்லை. அது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், அவங்க மத்திய தரைக்கடல் வழியாக ஆப்பிரிக்காவை சுற்றிக்கிட்டு போகணும்னா கிட்டத்தட்ட 9000 கிலோமீட்டர் சுற்றிக்கிட்டு வரணும். அப்போ இது என்ன செய்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் தேவையில்லாமல் துபாயும் சவுதி அரேபியாவும் இதில் தலையிடுகிறார்கள். என்ன தலையிடுகிறார்கள்னா, இந்த படத்தை பாருங்க தெரியும்.
இந்த படத்தில் நம்ம பார்க்குற செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, துபாயிலிருந்தும் சவுதி அரேபியாவிலிருந்தும் இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய மேம்பாலம் ஒன்று இருக்குது. சுமார் 2000 கிலோமீட்டர் அந்த மேம்பாலம். சரியா? அந்த மேம்பாலத்து வழியாக இறக்குமதி செய்த பொருட்களை ஏற்றி கொண்டு போகிறதுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. யார்? துபாயும் சவுதி அரேபியாவும் ஹெல்ப் பண்ணுது. இது இவங்களுக்கு தேவையில்லாத வேலை. அவர்களது போரை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அது அவங்க பிரச்சனை. யார் பிரச்சனை? ஹமாஸ், ஹவுதி, ஹெஸ்புல்லா, இஸ்ரேல், இவர்கள் 4 பேருக்கும் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை. இதற்குள் நடுநிலை நாடாக இருக்க வேண்டிய சவுதி அரேபியாவும் துபாயும் எதனால் இவர்களுக்கு போய் உதவி செய்யணும்? இது தேவையில்லாத வேலையா இல்லையா? என்ன சொல்கிறாங்கன்னா, துபாய் பகுதியில் இருக்கக்கூடிய துறைமுகத்தில் கொண்டாந்து இஸ்ரேலுக்கு வர வேண்டிய பொருள்களை இறக்குங்க, இறக்கிட்டு இந்த பொருட்களை நீங்கள் தரை வழியாக கொண்டு போங்க. இப்படி 9000 கிலோமீட்டர் சுற்றி கடலில் வரணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு மேலே 2000 கிலோமீட்டர் ரோடு வழியாக கொண்டு போய் இறக்கிடலாம் நீங்கள் அப்படின்னு தேவையில்லாமல் இவங்களுக்கு ஒரு ஐடியாவை கொடுத்து இப்போ 2 நாளாக இந்த வேலை நடந்துகிட்டு இருக்குது. இது தேவையில்லாத வேலை தானே. ஏன்னா சண்டையில் அப்போ நீங்கள் இஸ்ரேலை சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு ஆகுதா? சவுதி அரேபியாவும் துபாயும் இஸ்ரேலை சப்போர்ட் பண்ணுறாங்களா அப்படின்ற கேள்வி இப்போ நம்ம முன்னாடி இருக்குது. சரியா? இஸ்ரேலுக்கு அமெரிக்கா ஒரு நாடு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தது. வேறு யாருமே சப்போர்ட் பண்ணல. பிரிட்டன் கூட ஒரு கட்டத்துக்கு மீது ஆப்சன்டீஸ் ஆகிடுச்சு. நாங்கள் இஸ்ரேலுக்கு எதிர்த்து ஓட்டு போட மாட்டோம், ஆனால் அவைக்கும் வரமாட்டோம் அப்படின்ற மாதிரி நம்ம சித்தப்பா எடப்பாடி மாதிரி போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அமெரிக்கா ஒரு நாடு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இங்கே சவுதி அரேபியாவும் துபாயும் இந்த வேலையை செய்வது மிக மிக தவறு. அங்கே உணவுப் பொருள் மட்டும்தான் வருதா, ஆயுதங்கள் வருதான்னு தெரியுமா தெரியாதா? நமக்கு தெரியாது. ஏன்னா இதே போர் நடந்து கொண்டு இருக்கும்போது எகிப்து நாட்டிலிருந்து நிவாரணப் பொருட்களை அனுப்பும்போது கூட அதை அனுப்புவதற்கு இஸ்ரேல் தடை விதிச்சுது. அந்த எல்லைகளை திறக்க விட மாட்டேன்ருச்சு. திறந்தால் அங்கேயும் சண்டைக்கு வருவேன் அப்படின்னு இஸ்ரேல் இராணுவம் மிரட்டியது. பொதுமக்களுக்கு வர வேண்டிய நிவாரணப் பொருட்கள் வருவதையே தடை செய்த இஸ்ரேலுக்கு நீங்கள் உங்கள் நாட்டின் வழியாக அது ஒரு மேம்பாலம் வழியாக நீங்கள் இங்கே இருந்து அவ்வளவு தூரம் தூக்கிட்டு போய் கொடுக்கலாமா? இது நியாயமா அப்படின்றது தான் என்னோட கேள்வி. ஏன்னா இப்போ இஸ்ரேல் மனிதாபிமான அடிப்படையில் நடந்துக்கிட்டு நிவாரணப் பொருட்கள்லாம் வரட்டும்பா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுருந்தாங்கன்னா கூட, ஆமாப்பா இஸ்ரேல் மக்களும் பாவம் தானே, அவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் எல்லாமே ஏற்றுமதியின் மூலமாக தான் வருதுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அப்படி வரக்கூடிய அந்த ஏற்றுமதியின் மூலமாக வரக்கூடிய பொருட்களை ஹவுதி பிரிவினர் கப்பல் வழியாக கடல் வழியாக வருவதை தடை செய்கிறாங்க. அப்போ நாம் நிலத்து வழியாக அவங்களுக்கு மனிதாபிமான அடிப்படையில் உதவி செய்வோம் அப்படின்னு நீங்கள் போனால் சரின்னு சொல்லலாம். அவன் மனிதாபிமான அடிப்படையில் நிவாரணப் பொருட்களையே பொதுமக்களுக்கு கொண்டு போகக்கூடாது, அதுவும் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள், வீடுகளை இழந்தவர்கள் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். சுமார் 65% மேற்பட்ட குடியிருப்பு பகுதிகள் அழிக்கப்பட்டு விட்டது. அங்கே பில்டிங்கே இல்லை, யாரும் குடியிருக்க கூரை இல்லாமல் இருக்கிறாங்க, தலைக்கு மேலே ஒரு கூரை இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்படி ஒரு சூழலில் பொதுமக்கள் இருக்கும்போது அவர்களுக்கு தேவையான நிவாரணப் பொருட்களை உள்ளே கொண்டு போய் சேர்க்க விடக்கூடாது, சேர்க்க விட மாட்டேன் அப்படின்னு தடை சொன்ன இஸ்ரேலுக்கு நீங்கள் இப்படி உதவி செய்வதை இஸ்லாமிய நாடுகளே மன்னிக்காது. ஈராக் ஒத்த நாடு மட்டும் தனியாக நின்று ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு. சொல்லப்போனால் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இருக்கக்கூடிய எல்லா இஸ்லாமிய நாடுகளும் ஒன்று சேர்ந்து இஸ்ரேலின் இந்த இனப்படுகொலையை தடுப்பதற்கு உண்டான வேலையை செய்யணும். பொருளாதார தடையை கொண்டு வர சொல்லி ஐநா சபையின் மீது வற்புறுத்தணும். ஐநா சபையில் உங்கள் உறுப்பினர்கள் என்ன பண்ணுறாங்க? உங்கள் நாட்டு உறுப்பினர்கள் உங்களை போன்ற ஒரு முஸ்லீமை தானே கொள்கிறான். நான் முஸ்லீமுக்காக நான் பேசலை, நான் பேசுறது பாதிக்கப்பட்ட மக்கள்னு தான் நம்ம சொல்லி பேசிகிட்டு இருக்கிறோம். அப்போது இந்த பொதுமக்கள், அப்பாவி பொதுமக்களை ஒருத்தன் அடித்து கொள்கிறான், அவன் மீது பொருளாதார தடையை கொண்டு வர வேண்டும்னு சொல்லி மற்ற நாடுகளுக்கு அழுத்தம் கொடுப்பதை விட்டுவிட்டு அவனுக்கே நீங்கள் உதவி செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ ஹவுதி ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க. அதாவதுங்க, இப்போ இவர்கள் போராட்ட குழுக்கள் மூலமாக என்ன செய்ய முடியும்? இஸ்ரேலுக்கு ஒரு நெருக்கடியை தான் கொடுக்க முடியும். வடக்கு பகுதியிலேருந்து ஹெஸ்புல்லா ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுக்குது. கிழக்கு பகுதியிலேருந்து இஸ்ரேல் மீது ஹமாஸ் ஒரு அழுத்தத்தை கொடுக்குது.
தெற்கு பகுதியிலேருந்து ஹவுதி ஒரு அழுத்தத்தை கொடுக்குது. ஆக மும்முனை சைடில் இருந்தும் ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. இந்த பக்கம் கடல் விட்டுருங்க, அந்த கடலுக்குள்ளே தான் கப்பல் வர விடாமல் ஹவுதி தடுத்து நிப்பாட்டி வச்சிருக்கு. இப்படி 3 பக்கமும் அழுத்தம் கொடுக்கும்போது அந்த அழுத்தத்தின் காரணமாக இஸ்ரேல் வந்து பேச்சுவார்த்தைக்கு வரும். கரெக்டாக? இப்போ நீங்கள் இந்த ஹவுதி பிரிவு கொடுக்கக்கூடிய அழுத்தம் இருக்கு, இந்த கடல் வழியாக அத்தியாவசிய பொருட்கள் இஸ்ரேல் நாட்டுக்குள்ளே வர விடாமல் தடுத்து அதன் மூலமாக ஒரு அழுத்தத்தை கொடுத்தா, சவுதி அரேபியாவும் துபாயும் சேர்ந்து அந்த ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணி விட்டீங்க. அவன் அப்படி தடுத்துக்கிட்டு அங்கேயே நிற்கட்டும், நாங்கள் இந்த பக்கமாக வரோம், நீ இந்த பக்கமாக கொண்டு வந்து நீ அப்படியே இந்த மேம்பாலத்து வழியாக ஓட்டிகிட்டு போயிடு அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுத்தா, இது வந்து அப்பாவி பொதுமக்களுக்கு எதிரான செயலாக இல்லையா? நம்ம அதைத்தான் கேட்குறோம். அங்கே பாலஸ்தீனத்தில் இறந்து கொண்டு இருப்பவர்கள் இஸ்லாமியர்கள்னு கூட நீங்கள் பார்க்க வேணாம். அப்போ நீங்கள் அவர்களை மனிதர்களாக கூட பார்க்கல அப்படின்னு தானே அர்த்தம். ஒரு மனிதர்களாக பார்த்துருந்தா கூட என்ன செய்வீங்க? ஐயோ பாவம், அங்கே மக்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, அப்போ அந்த நேரத்தில் நம்ம இஸ்ரேலுக்கு இப்படி ஒரு உதவி செய்யலாமா அப்படின்னு யோசிப்போமா இல்லையா? இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை நடக்கும்போது பாகிஸ்தானுக்கு தேவையான பொருட்களை பூரா அமெரிக்கா சப்ளை பண்ணும்போது நாம் எப்படி குதிக்கிறோம்? அது எப்படி பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா உதவி செய்யலாம் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்குறோம்ல. அப்போ இங்கேயும் அந்த கேள்வியை முன்வைக்கணுமா இல்லையா? இஸ்ரேல் இப்படி ஒரு அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் இப்போ அப்பாவி மக்கள் மீது செலுத்தி கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தேவையில்லாமல் துபாயும் சவுதி அரேபியாவும் இஸ்ரேலுக்கு உதவி செய்யும் விதமாக அந்த பெரிய எக்ஸ்பிரஸ் ஹைவே மாதிரி இருக்கக்கூடிய அந்த பிரிட்ஜ் வழியாக பொருட்களை கொண்டு போவதற்கு எப்படி அனுமதி கொடுக்கலாம்? இதை நாம் வன்மையாக கண்டிக்கணும். இதை பற்றிய செய்திகளை எல்லோரிடமும் சொல்லுங்கள். அடுத்த காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம், வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம். இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. நன்றி.